கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவனின் அருளாலும் அன்னையின் பரிந்துரையாலும் தூய இருதய அன்னையினுடைய இந்த ஆலயம் மிகச் சிறப்பாக புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கின்றது. 1885 ஆண்டு காலம் சென்ற அருட்தந்தை சுவாமிநாதர் அவர்களுடைய முயற்சியினால் எழுப்பப்பட்ட இந்த பழைய ஆலயம் பழமையடைந்ததால் 2010 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலய பணியானது இன்று நிறைவு பெற்று புது பொலிவுடன் காட்சியளிப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். இவ்வாலயத்திற்காக பல்வேறு விதத்தில் உழைத்த ஆலய கட்டுமான பணிக்குழுவினர், கிராம நிர்வாகிகள், நன்கொடையாளர்கள், நல்ல உள்ளங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். தாய் என்பவள் ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில் மிகவும் அக்கறை கொள்கின்றவள். தாய் என்பவள் ஒரு பிள்ளையினுடைய பராமரிப்பில் மிகவும் கவனம் கொள்ளுகின்றவள். தாய் என்பவள் ஒரு பிள்ளையை நல்ல முறையில் உறவோடு வளர்த்தெடுக்கின்றவள். இந்த உறவுக்கு, பராமரிப்பிற்கு, வளர்த்தெடுத்தலுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற இந்த தாயை நாம் புகழுகின்றோம் என்றால், இந்த விண்ணக மண்ணக தாயாக உயர்த்தப்பட்டு அண்டி வருவோருக்கு ஆரோக்கிய தாயாக, இதயம் நிறைந்த இருதய தாயாக வீற்றிருக்கின்ற இந்த தாயை தேடி வருகின்ற யாருக்குமே எந்த குறைவும் இருக்காது. அன்னை இன்று ஆலயத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றாள். நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த அன்னையை தேடி வந்து வார்த்தைகளால் அல்ல, இறை புகழ்ச்சியினால் அவளை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நாமும் இருதய தாயினுடைய அன்பு பிள்ளைகள் என்பதின் சாட்சியாக மாறுகின்றோம். கட்டப்பாடு மக்களின் தாரக மந்திரமாக இருதயத்தாய் இதயத்தில் இருக்க இதயத்தில் கலக்கம் ஏன் என்கின்ற அந்த இறை மொழியை நமதாக்கி கொண்டு இருதயத்தாயை இதயத்தில் சுமப்போம். அவளுடைய அழகிய இந்த ஆலயத்தில் அவளை மகிமைப்படுத்துவோம். அன்னையை புகழ்ந்தேத்துவோம். அன்னையினுடைய அருளும் ஆசிரும் என்றும் உங்களோடு இருப்பதாக.